ட்ரம்ப் அவர்கள் அந்த அளவுக்கு நல்லவர், போர் விரும்பி கிடையாது, அவர் போரை தடுக்கிற ஒரு பீஸ் மேக்கர், அமைதி பறவை அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான மைக் வால்ஸ் அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இது போல ஒரு தலைவர் வேணுங்க நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து எல்லா பிரச்சனையும் முடிப்பாருங்க, கூடிய சீக்கிரத்தை முடிப்பாருங்க. பதவி ஏற்ற ஒரு மாசத்துல எல்லாம் பாருங்க டக்கு 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 டக்குன்னு முடியுது அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து பெருமையா பேசிக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். எல்லா பக்கத்துலயும் பிரச்சனை முடிச்சுட்டா ஓகே தான். ஆனா திரும்பி எதுவும் புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு அடித்தளம் போட்டு போயிட்டாங்கன்னா சிக்கலா மாறிடும். ஏன்னா இப்ப வரக்கூடிய விஷயங்கள் அது போல இருக்கு, செய்திகள்லாம் அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும், இதுக்கு முந்தின அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா இருந்தாங்க. பைடன் அவர்கள் பயங்கரமான பேச்சுக்கள் ரஷ்ய அதிபரை பத்தி பேசியிருந்தார். ஆனா இப்ப அதே அமெரிக்காவோட அதிபர் மாறினதுக்கு அப்புறமா ரஷ்யாவோட இவ்வளவு இணக்கமா போறாங்களே, என்ன காரணம் அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது இல்லையா? ஒண்ணுமில்ல, இப்ப ரஷ்ய அதிபரான ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. அவங்க கிட்ட கேட்டுக்கிறாங்க, இந்த உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரேர் எர்த் எலமெண்ட் டீல்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன தலைவரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறது போல அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, சும்மா அங்க புலி கூட்டு இருக்குது, அதை போச்சு உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுவே பேசிட்டு இருக்கிறீங்க. நம்ம நாட்டுல வந்து பாருங்க, அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அமெரிக்காவோட ஜியாகிரபிக்கல் சர்வே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட டேட்டா படி 5வது லார்ஜஸ்ட் ரிசர்வ் இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு தான். நம்மளாம் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை பெருமளவில். இப்போ இதுக்கப்புறம் என்ன, 15 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுங்க, மேற்குலக நாடுகள் கம்பெனிலாம் வரட்டும், இணைஞ்சு செயல்படலாம். அவங்களுக்கு வேணுங்கிற அலுமினியம்லாம் வேணுமா, எல்லாம் சப்ளை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், இணைஞ்சு செயல்படலாம். அதை விட்டு போட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி வேணுங்கிறதெல்லாம் பேசி எல்லாம் வேணுங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிறது போல புட்டின் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்குப்பா அங்கே இருக்கிற இட்லி கடிச்சிக்கிட்டு இங்கே வாங்க, ஃபுல் மீல்ஸே இருக்குது, பிரிச்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புலேருந்து ஒரு டீல் வச்சிருப்பாங்க போல தெரியுது. ஸோ அதனால அமெரிக்கா அப்படியே மனசு மாறிட்டாங்க. இப்போ டீலில் விட்டது யூரோப்பியன் யூனியன் தான். ஸோ அவங்க பேலன்ஸ் இருக்கிறதுக்காக சண்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு, உக்ரைன் என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் சைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயம், இந்த ஒப்பந்தம், அதாவது இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு, எந்தெந்த நாட்டிலலாம் அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இதில் பார்க்கும்போது எனக்கு வேற வயிறுலாம் கலக்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது இதில் மிக முக்கியமான நாடுகள் யாருன்னா சைனா, இந்தியா, வியட்நாம், அப்புறம் ரஷ்யா. இந்த நாடுகளை பார்த்தோம் நம்மளை எங்க கொண்டு வந்து சேர்த்துனீங்க, இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலே பரவாயில்லைங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா அடுத்தது இங்கே கிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டீலிங் போடுறதுக்காக ரொம்ப சிக்கலாகி போயிடும். ஸோ அதனால சொல்ல வந்தேன், இப்போ இவ்வளோ இவ்வளோ நாடுகள் கிட்ட வளங்கள் இருக்கு, இருந்தாலும் அந்த வளங்கள்லாம் யாரு ஆட்சி பண்றது, யாரு கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் சண்டை நடக்குது. இந்த இருக்கக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது அதோட சாராம்சம் இதுதான் தெரிய வருது. வளங்களுக்காக தான் எல்லா சண்டையும் நடக்குது அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ உட்காந்து இது போல ஐநா சபையில முறையா நல்லா வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற பலராலும் சொல்லப்பட்டுட்டு வருது, பாராட்டப்பட்டுட்டு வருது. இது போல உட்காந்து பேசி அக்ரிமெண்ட் போட்டு டீல் பண்ணி ஈகோ இல்லாம உட்காந்து பேசிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா இது போல போர் நடந்துகிட்டே இருக்கும் தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, ஓகே, இப்போ மெயினான விஷயத்துக்கு வரும். ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான லாவ்ரோவ் அவர்கள் ஈரானுக்கு போயிருக்காரு. இப்போ ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயுதத்துக்கு கார்கோ வண்டியெல்லாம் போயிருந்துன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ ஈரான்ல ட்ரில் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பார்டக், அந்த ரஷ்யாவோட ஆர்மர்டு வண்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் ஐஆர்சிஜி, ஈரானோட ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்னைப்பர் ரைஃபிள், மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான இமேஜஸ்லாம் பெருமளவில் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அது கூடவே யாக் 130 ரக ட்ரைனர் விமானம், இதை தேவைப்படும் சமயத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் லைட் அட்டாக் ஏர்கிராஃப்டாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த யாக் 130 பெருமளவில் ஈரானோட பைலட்ஸ் ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த ட்ரில்லுக்கு அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த விமானங்கள்ல இருந்து R-37ங்கிற ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி சோதனை பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. க்ளோஸ் ரேஞ்ச் பேட்டில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது போல மிசைல் பெருமளவில் உதவியாக இருக்கும். ஈரான் அவங்களோட வான பாதுகாக்கிறதுக்காக பெருமளவில் இதுக்கப்புறம் ரஷ்யாவை நம்பி இருக்க போறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. யாக் 130 ரக விமானத்தை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ரஷ்யாவோட ஏவியானிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் ட்ரெயின் ஆனாங்கனாலே ரஷ்யாவோட பல அதிநவீனமான விமானங்களை பயன்படுத்துறதுக்கு இதுவே போதுமான அளவில் இருக்கும், பேசிக் ட்ரைனிங் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த விமானத்தை எடுத்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. அது கூடவே ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரஷ்யாவோட MiG-29 ரக விமானங்கள் இருக்கு இல்லையா, அதை இந்த ட்ரில்லுகளை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுட்டே இருக்கிறாங்க. பெருமளவில் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க அவங்களோட மான பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கள புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து அப்படியே நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில
இந்த டின்ப்ரோ பெட்ரோவிஸ்க்கு தான் அடுத்த மிகப்பெரிய ஒப்லாஸ்டா இருக்க போது. இது வரைக்கும் தொடாத அன்டச்டு ஒப்லாஸ்ட்னா அது டின்ப்ரோ பெட்ரோவிஸ்க்கு, அதாவது ஃப்ரண்ட் லைன் பேட்டில்ஸ் நடக்காத ஒரு ஒப்லாஸ்ட். ஏன்னா இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா டொனஸ்க் இருந்துச்சு, ஜாப்ராசியா இருந்துச்சு, இப்போ அதை கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. இதை டொனஸ்கை கிராஸ் பண்ணி டின்ப்ரோ பெட்ரோவிஸ்க் அப்படிங்கும்போது சிக்கல் ஏற்படுத்துது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் டின்ப்ரோ பெட்ரோவிஸ்க்குன்னு டேங்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் எழுதி டுவர்ட்ஸ் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறாங்க. பெருமளவில் வீரர்கள், ஆயுதங்கள், ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல்லாம் ஃப்ரண்ட் லைனில் டிப்ளாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரஷ்ய தரப்புலேருந்து. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் அவங்களோட ரோபாட்ஸையும் அதிநவீனமயமாக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானது அந்த கிரவுண்ட் பேஸ்டு ரோபாட்ஸ் இருக்கு இல்லையா. இதுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்விகா பகுதியெல்லாம் முன்னேறதுக்கு பயன்படுத்தியிருந்தாங்க அதிக அளவில். அந்த டைம்ல இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தெரிஞ்சுக்கிட்டா அதில் சில மாடிஃபிகேஷன் பண்ணி இப்போ களத்தில் திரும்ப சோதிச்சு பார்க்கலாமா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த மிஷின் கன் சுடுது இல்லையா இந்த ரோபோ, கிரவுண்ட் ரோபோல. ஸோ அந்த மிஷின் கன் சுடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அதில் ஜாம் ஆகிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருந்துச்சு. பெருமளவில் கை கொடுக்கல. கிரவுண்ட் பேஸ்டு ரோபோட்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இருந்துன்னா அதிக அளவில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் மாடிஃபை பண்ணி அங்கங்கே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருதரப்புலையும். இல்லை ரஷ்யா வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாடியூல் வந்து செப்பரேட் இண்டிபெண்ட் மாடியூலாக செஞ்சுருக்காங்க அந்த கன் சிஸ்டமை. இன்கேஸ் ஒரு அட்டாக் நடக்குது, அந்த ரோபோனால மூவ் பண்ண முடியலனாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒர்க் பண்ணிக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ரெண்டாவது, இதையும் நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி உக்ரைனோட கிரவுண்ட் ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே போல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளோட கனெக்ட் ஆகிற மாதிரியான மெத்தட் வகையிலையும் வெரைட்டிஸே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது கூடவே ரஷ்யாவோட ஏடிஜிஎம், கார்னெட் ஏடிஜிஎம் இருக்கு இல்லையா, ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸில் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் ஃபைபர் ஆப்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற வைக்கிற மாதிரியான விஷயங்களையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோஸ் பெருமளவில் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஏடிஜிஎம் ட்ரோன்களில் கனெக்ட் பண்ணி கூட ஏவர மாதிரியான வீடியோ பதிவுகளாக நம்ம பார்த்துட்டு ரஷ்ய தரப்புலேருந்து. அதுக்கப்புறம் தான் மிக பெருமளவில் பிரேக் த்ரூலாம் நடந்துட்டு இருந்துச்சு இந்த செசேபியார் பகுதியில். ஆனால் இப்போ மிக முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த ஏடிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆள் வேணும், இது பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம ஒரு இடத்துல போய் சீக்கிரட்டாக செட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வேணுங்கிற நேரத்தில் இல்லை ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சென்சார்ஸை பேஸ் பண்ணி இந்த இடத்துல டேங்க் வருது அப்படின்ற அலர்ட் வந்து கொடுத்துரும். இது சிவிலியன் கார் தான், இது டேங்க் தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து சிக்னல் கொடுத்துச்சுன்னா ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கணும்னு நீடு கிடையாது. தொலைதூரத்தில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஜிஎம்ஸை வந்து தாக்குதல் பண்ண முடியும். இன்கேஸ் விமானமோ ட்ரோனோ இருக்கட்டும், இப்போ அவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு இடத்துல பார்க்குறாங்க, இந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க, அடுத்து இந்த ஏடிஜிஎம் வச்சு அடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நெட்வொர்க் சென்ட்ரிக்கில் அவங்க எடுத்து ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ட்ரோன் ஆப்ரேட்டர் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். இல்லை ஒரு கமாண்ட் போஸ்ட் வந்து வேற ஒருத்தங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்குது. அது ட்ரெஸ்ஸோட இண்டெக்ட் ஆகி வந்திருக்கும். அந்த இடத்துலேருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை ஷேர் பண்ண முடியும். இது போல் விஷயங்களாக பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அது போலையும் இந்த ஏடிஜிஎம்ஸ் வந்து பயன்படுத்த முடியும். பெருமளவில் இதுக்கு மேலே நவீனமயமாக்கப்பட்ட யுத்த காலத்துக்காக ரஷ்யா பெருமளவில் தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சு முடியுது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ரஷ்யா செய்யக்கூடிய எல்லா வெரைட்டியான ட்ரோன்களாக இருக்கட்டும், டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஈரான் இந்த ட்ரில்லில் பயன்படுத்துறது போல தெரிய வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஈரானோட ட்ரோன்கள் பார்த்துருப்போம், கிரவுண்ட் பேஸ்டு ட்ரோன்கள் பார்த்துருப்போம். இது எல்லாமே டிட்டோ அட்டை காப்பி போல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இந்த இரு நாடுகளுக்கு நடுவில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது அப்படியே யூரோப்பியன் யூனியன் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. உக்ரைனுக்கு மிலிட்ரி எய்ட்னு கொடுத்தாங்க இல்லையா, அதை விட ரஷ்யா கிட்ட இவங்க ஆயிலும் கேஸ்க்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. நாட்டுக்கு தேவை, அதனால வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா குளிரில் உறைஞ்சாங்க போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அமெரிக்கா கேட்கறது நியாயம் தானே, ஏன் கிட்ட இருந்து வாங்கிக்க. இவங்க வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து முழு மூச்சா வாங்க மாட்டாங்க, ரஷ்யாவை நம்பி தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அப்புறம் என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ இது போலையா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் குற்றச்சாட்டுகள் இருதரப்பையும் மாறி மாறி வச்சுக்கிறாங்க. இவங்க அவங்கள குறை சொல்றது, அவங்க இவங்கள குறை சொல்றது அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கனால இது போல இருக்கு. அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கூடி உட்காந்து ஒன்னா பேசி சிரிச்சுக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல இப்போ ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸாக மாற்றுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அதுவும் ரெயின்மெண்டல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது போல். ஏன்னா இந்த வேர்ல்ஸ்வாகன் கம்பெனியாக இருக்கட்டும், இந்த நாடுகள், இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து பெருமளவில் எல்லா கம்பெனிஸும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்கக்கூடிய நாடுகளோட ஃபேக்ட்ரிஸ்லாம் பெருமளவில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது இல்லையா.
இப்போ அது எல்லாமே மிலிட்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மிலிட்ரி தேவைக்காக அவங்க பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னா, அதிக அளவில் ஆயுதங்களை வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஏன் இப்போ இது போல பண்ணுறாங்க? அடுத்த போருக்கு தயாராகிறாங்களா அப்படின்ற கேள்விகளும் வருது. அது கூடவே பெருமளவுல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் உக்ரைனுக்கு குடுத்து தீர்த்துட்டாங்க, பழைய ஆயுதங்கள். இப்ப அவங்களுக்கு புதுசான ஆயுதங்கள் வேணும். அதுக்காக நைட்டும் பகலும் இதுக்கு மேல இங்க உட்கார்ந்து வேலை செய்ய போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்னன்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்தது ஜெர்மனோட இப்போ தற்போதைய சான்சலரா வரலாம் அப்படிங்கிறது போல எண்ணம் இருக்கு இல்லையா? இன்னும் கூட்டணி எந்த அளவுக்குன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபிரெட்ரிச் மெர்ஸ் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இல்லையா? நியூக்ளியர் அம்பர்லா இண்டிபெண்டா இருக்கணும். அது யூரோப்பியன் யூனியனுக்கு வேணும்னு கேட்டிருந்தா இல்லையா? அதுக்கு ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் எங்களோட அணு ஆயுதத்தை யூரோப்பியன் யூனியனுக்கு பண்ணுறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறது போல. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். மேபி இந்த ஒரு காரணத்தினால கூட யூரோப்பியன் யூனியன் பிளவுபடாமல் இருக்கலாம். ஏன்னா இது ஒரு செக்யூரிட்டி கேரண்டி இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாடு வந்து நம்ம மேலே அட்டாக் பண்ணுறாங்கன்னா நம்ம அணு ஆயுதம் பயன்படுத்தலாம் இல்லையா? ஸோ அதனால் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நியூக்ளியர் அம்பர்லாக்குள்ளே யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்துடலாம். இது ஒத்துமையாக இருக்க வச்சுக்கும் அப்படிங்கிறது போல ஒரு முடிவுகள் எடுத்து இது போல செய்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒத்துமை இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகுதுன்னு சொல்லி. அடுத்தது அப்படியே நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி ஷெஷ்டாங் 150 அப்படின்ற ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா சோதனை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரோனோட ரேஞ்சு 1000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த ட்ரோன்கள் அப்படிங்கிறது பல நாடுகள்லையும் அதிநவீனமயமாக்கப்பட்டுட்டே இருக்கு. அதுவும் நம்ம நாட்டோட ட்ரோன்கள் பெருமளவில் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வாங்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பார்க்க முடியுது. நம்மளும் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் அடுத்தடுத்த வளர்ச்சி அடையிறோம் அப்படிங்கிறலாம் மாற்று கருத்துல. ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.